எங்க என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? உஜிலி மஸ்து யாரு செஞ்சது அப்படிதான் போச்சு நேத்து மேட்ச். சத்தியமா சரியான சங்கடமா போச்சுங்க நேத்து மேட்ச். கடப்பாறைய காட்டுத்தனமாக செய்யப்படும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒருத்தர் நிக்கிறாப்லைய டிராவிஸ் ஹெட். அவன் தாண்டா பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டேன். அந்த ஆளு பவர் பிளேலே அவுட். இவங்களுக்கு சவுண்ட் விட்டு கேட்டுச்சாலையான்னு தெரியல, அந்த அவுட்டை கேட்காமலும் விட்டு விட்டாங்க. அந்த அவுட்டை கேட்காம விட்டது போக அந்த மேட்சை விட்டு விட்டாங்க. அங்கே நேத்து வான்கடையில நடந்த எம்ஐ வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் பண்றாங்க. எம்ஐ பேட்டிங் சூஸ் பண்றாங்க. அதாவது 200க்கு மேல ஒரு ரன் கண்டிப்பா அடிக்க போறாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கடப்பார கழட்டுனாங்க, நல்ல அடி. பில் ஜாக்ஸோ ரிக்கல்டனும் சேர்ந்து பவர் பிளேய பஞ்சாப் பறக்க விட்டாங்க. ஒரு பக்கம் இப்படின்னா கடப்பாறைக்குள்ள ஒரு ஒரிஜினல் கடப்பாறையை பாத்திருக்கியா, இந்த நான் தான் அந்த கடப்பாறை அப்படின்னு ரிக்கல்டன் கடைசி பால் வர நின்று இருக்கா. 123 ரன் அவங்க அடிச்ச மொத்த ஸ்கோர் 243 ரன். அதுல பாதி ரன் இந்த மனுஷன் கடப்பாறையோட. ஹர்திக் பாண்டியா கேப்டன் அவருமே இந்த சீசன்ல இந்த ஒரு மேட்ச் நல்ல இன்டென்டோட ஆடினாப்ல. மொத்தமா 20 ஓவர்ல 5 விக்கெட் இழப்புக்கு 243 ரன் அடிக்கிறாங்க வான்கடையில. 244 அடிச்சா வெற்றின்ற இலக்க நோக்கி களமிறங்குறாங்க எஸ்ஆர்எச். ஆக்சுவலா இந்த மாதிரி ரன் அடிக்கடி அடிச்சவங்க தான் எஸ்ஆர்எச். ஆனா முக்காவாசி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்ப, செகண்ட் பேட்டிங் சேசிங் அப்படிங்கும்போது கொஞ்சம் மாறும். அப்படி ஆக்சுவலா மாறி இருக்க வேண்டிய மேட்ச் தான். டிராவிஸ் ஹெட் அவுட். அவருக்கு வந்து பேட்ல பட்டு போய் கீப்பர் புடிச்சிட்டாங்க. அதை யாருமே பெருசா அப்பீலே பண்ணல. அது அப்படி கடந்து போயிட்டாங்க. திரும்ப ரிப்ளேல போட்டு காமிக்கிறாங்க, அது பேட்ல பட்டு. அது ஆக்சுவலா மேட்சை சேஞ்ச் பண்ண ஒரு மொமெண்டாவே மாறி. ஓபனர்ஸ் 2 பேரும் சேர்ந்து பவர் பிளேய பஞ்சாப் பறக்க விட்டு பதறடிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ். ஒரு வழியா அபிஷேக் சர்மா 9வது ஓவர்ல அவுட் ஆகுறாப்ல. 129 ரன். அடுத்த ஓவர்ல டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் டஃப் தானோன்னு பார்த்தா கிளாஸனும் கிளாசிக்கா ஈவி இறக்கமே இல்லாம இன்னொரு பக்கம் சலீல் அரோரா அந்த பைய காட்டுன்னு 2 பேருமா சேர்ந்து காட்டடி அடிச்சு அந்த மேட்ச பதட்டமே இல்லாம பக்குவமா பதம் பார்த்து 19வது ஓவர்ல மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டாங்க. சோலி முடிஞ்சு.